வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, மேகமாய் வந்து போகிறேன் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏன் குரு இப்படி செஞ்ச? உன்னை எப்படியெல்லாம் காதலிச்ச? நீதான கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இப்ப ஏன் என்னை விட்டு விலகுற? நீ இல்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியாது குரு. வாழவே முடியாது. நீ சொன்ன மாதிரி நான் அலையிற பொண்ணு இல்ல குரு என்று கூறி முடிக்கும் போதே வெண்பாவின் குரல் உடைந்து விழ, அன்று போல் அவனால் அவள் மேல் கோபம் கொள்ள முடியவில்லை. அவளது கண்ணீர் குருவை வாயடைக்க செய்தது. அன்று அவளை பார்த்து அவன் பேசிய வார்த்தைகளை அவள் வாயால் கேட்கும்போது ஒரு இனம் புரியாத வேதனை அவனை ஆட்கொண்டது. குரு, இது நீ கட்டின தாலிதான் என்ற அழுகையினோடே அவள் தாலியை காட்ட ஏகத்துக்கு மதிர்ந்து போனான். இந்த பெண் என்ன மனநிலை சரியில்லாதவளா? முன்பின் அறியாத பெண் ஒருத்தி அவள் கழுத்தில் இருக்கும் தாலியை காட்டி இப்படி கூறினால் அவளை வேறு எப்படி நினைக்க தோன்றும்? இத்தனை நேரம் அவளுக்காக இறங்கிய மனம் இந்த தாலி விஷயத்தில் சிறிது ஆட்டம் கண்டது. வெண்பா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா தற்கொலை முட்டாள்தனமானது. இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்ல. அப்படி இருக்க எப்படி இது சாத்தியம்? இதற்கு மேலும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்புறம் மனுஷனா இருக்க மாட்ட என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கூறியவன் வீடு செல்லும் வழியை மாத்திரம் கேட்டுவிட்டு அவள் புறம் திரும்பாமலே காரை செலுத்தினான். கார் அவளது வீட்டை அடையும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அவளது பேச்சில் அவள் மீது கொலை வெறி வந்தாலும் எப்படியோ போ என அவனால் விட்டு வர இயலவில்லை. அவளது வீடு வந்ததும் அவளை இறக்கிவிட இறங்கியவளது நடையில் சிறு தள்ளாட்டம் தென்பட அவள் தோளோடு கையிட்டு தாங்கிய வண்ணம் அவளை வீட்டினுள் அழைத்து செல்லும் வரை மௌனமாகவே இருந்தாள். வீட்டின் வரவேற்பறையில் சோஃபாவில் அவளை அமர வைக்க அவனது கையை இறுக பற்றியவள் அவனை நோக்கி, குரு, நிஜமாவே என்ன யாருன்னு தெரியலையா? அடிபட்ட குரலில் கேட்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்து அழ அவனால் அவளை விலக்கி தள்ள முடியவில்லை. பெண் பெண் அவளின் கண்ணீர் அவன் உள்ளத்தை வலிக்க செய்ய ஆறுதலாய் அவள் தலையை கோத, அவள் விசும்பல் சத்தத்தில் தன் உணர்வு பெற்றவன் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தன் மீதே கோபம் கொண்டவன் அவளை தள்ளிவிட்டு எழ புரியாமல் தலை உயர்த்தி அவனை பார்த்தாள். என்னை விட்டு போயிடாத குரு, செத்து போயிடுவ என்று குரல் தழுதழுக்க கூறியவள் அவன் விழிகளை நோக்க, அப்பார்வையில் அவன் இதயம் சில்லு சில்லாய் உடைய, அவள் பார்வையை தாங்கிக் கொள்ளும் திராணியற்றவனாய் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தான். இல்லை, ஓடினான். கடைசியாக அவள் சொன்ன வார்த்தை அவன் உயிர் வரை சென்று தாக்க, அன்றே நிஷாவை அழைத்து கொண்டு கொழும்பு வந்துவிட்டான். அதற்கு முன் வெண்பாவின் தந்தையை சந்தித்து பேச மறக்கவில்லை. அவளை பார்க்க முடியாமல் ஓடி வந்து விட்டான் தான். ஆனால் அன்று முதல் அவன் தூக்கம் தொலைந்தது. நிம்மதி வெகு தூரமானது போன்ற உணர்வு. யாரென்றே தெரியாத ஒருத்திக்காக அவன் இப்படி இருக்க தேவையே இல்லை. பின்னர் ஏன் தான் இப்படி நடந்து கொள்கிறோம்? தன்னை கணவன் என்றதற்காக ஆரம்பத்தில் கோபப்பட்ட அவனால் அதன் பிறகு ஏன் கோபப்பட முடியாமல் போயிற்று? ஒரு பெண்ணால் ஒருவனை இப்படியும் காதலிக்க முடியுமா? எப்பேற்பட்ட காதல் அது? அவள் இந்நேரம் அழுது கொண்டிருக்கிறாளோ அல்லது மீண்டும் தற்கொலைக்கு ஏதும் முயற்சி செய்திருக்க கூடுமோ? அவளை எண்ணி மனம் கலங்க முப்பொழுதும் அவள் கற்பனையில் ஒருத்தியை மனதில் வைத்து கொண்டு வேறொருத்தியின் பிரிவில் மனம் வாடும் விந்தையை குரு அப்போது அனுபவித்தான். நிஷாவை காதலித்த மனதில் ஏன் இந்த துயரம் வருகிறது? 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ போவார். வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துயரம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று என்றால் என்றும் அமைதியில்லை. அவன் மனதை படித்தது போல பின்னணியில் கண்ணதாசனின் பாடல் ஒலிப்பது போன்ற பிரம்மை ஏற்பட தலையை தாங்கிய வண்ணம் அப்படியே அமர்ந்து விட்டான். அவன் இப்படி தன்னை எண்ணி குழம்பிக் கொண்டிருந்த நேரம் அவன் முதுகோடு கட்டி கொண்டாள் நிஷா. அவளது இந்த திடீர் அணைப்பில் கடுப்படைந்தவன் திரும்பி அவளை தள்ளிவிட்டு எழ,
என்னாச்சு குரு, ஏன் தள்ளிவிட்ட என்ற அவளது கேள்விக்கு பதில் கூறாமல் திரும்பி நடக்க முனைந்தவனை தடுத்து நிறுத்தியவள், ஊருக்கு போய் வந்ததுல இருந்து நீ இப்படித்தான் இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிளடி டேஷ் டேஷ் தான் என்ற கோபத்தில் நான் கூசாமல் ஒரு கெட்ட வார்த்தையை கூறி முடிக்கும் போதே அவள் கண்களில் பூச்சி பறந்தது. குரு அறைந்திருந்தான். நீயும் ஒரு பொண்ணா? இன்னொரு பொண்ணை இப்படியும் பேச முடியுமா? ச்ச, இதுக்கு மேல அவளை பத்தி ஒரு பேச்சு பேசுன, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இட் லாஸ்ட் என்ற கழுத்து நரம்புகள் புடைக்க கத்த, சீரும் சிறுத்தையை ஒத்த அவனை கண்டு மிரண்டு விழித்தவள் நடை தள்ளாட அறையை விட்டு வெளியேறினாள். நிஷாவிடம் நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன்? ஐயோ அம்மா, எனக்கு ஏன் இந்த சோதனை? தலையணையை விசிறி அடித்தவன் நீண்ட பெருமூச்செறிந்தவாறு நிஷாவை சமாதானம் செய்யும் நோக்குடன் அறையை விட்டு வெளியே வந்தவனது கைபேசி சிணுங்க அதை எடுத்து பார்த்தவனுக்கு என்னமோ ஏதோ மனம் பதற அழைப்பை ஏற்றான். ஹலோ சார், என்னாச்சு? அவரது பதற்றம் அவனை தொற்றிக் கொண்டது. வாட், வெண்பாவை காணலையா? சுவாசம் தடைப்பட நிஷாவின் நினைவு சிறிதும் இன்றே காரை நோக்கி ஓடினான். மறுகணம் அவன் கைகளில் கார் காற்றை விட வேகமாய் பொலன் அருவை நோக்கி புறப்பட்டது. கொழும்பு வந்ததில் இருந்து வெண்பாவின் நினைவிலேயே இருந்தவனுக்கு மீண்டும் தற்கொலைக்கு முயலக்கூடுமோ என்ற சந்தேகம் வலுக்க அவளை கண்காணிக்கவென ஒரு ஆளை நியமித்திருந்தான். அவள் அவ்வாறு எந்த முயற்சியும் செய்யாது சாதாரணமாக இருப்பதாக தகவல் கிடைத்த பிறகே தினமும் அவனால் நிம்மதியாக உறங்க முடிந்தது. இன்று அவளை கண்காணிக்க நியமிக்கப்பட்டிருந்த ஆளான சுமன் அவனை தொடர்பு கொண்டு கூறிய விஷயம் அவனை அதிர்ச்சியடை செய்தது. அதாவது வெண்பா கடத்தப்பட்டாள். தனி ஆளாக அந்த இடத்தில் இருந்த சுமனால் அப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலை. உடனே குருவுக்கு அழைப்பெடுத்து கூற அவனது உத்தரவின்படி தன் சகாக்கள் சிலரை அழைத்து தயார் செய்தான். அரிசி குடோன் ஒன்றில் கைகள் இரண்டும் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் நாட்காலி ஒன்றில் அமர வைக்கப்பட்டிருந்தாள் வெண்பா. அறை எங்கிலும் கும் இருட்டு. பயத்தில் உடல் வியர்க்க உதடுகள் நடுங்கியது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருட்டு அவளை பயமுறுத்தியது. தன் பலம் கொண்ட மட்டும் இழுத்து கட்டை அவிழ்க்க முயன்றாள். முடியவில்லை. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்ற கத்த ஆரம்பிக்க அந்த அறை கதவு படார் என திறக்கப்பட்டு அவ்வறையின் விளக்குகள் ஒளிர விடப்பட இதயம் வேகமாய் அடித்து கொள்ள தலை நிமிர்ந்து பார்த்தாள். அது அவள்தானே, அவளேதான் நிஷா. அவள் உதடுகள் தானாக அவள் பெயரை உச்சரிக்க ஒரு இடி சிரிப்புடன் அவளை நெருங்கி வந்தாள். அவள் அமர வைக்கப்பட்டிருந்த நாற்காலியை ஒரு சுற்று சுற்றிவிட்டு அவள் முகத்தை கூர்ந்து வெண்பாவின் விழிகள் பயத்தில் விரிய அருகே வந்து பளார் என அறைய அம்மா என அலறியவளது கன்னம் திக திகவென எரிந்தது. இன்னைக்கு உன்னால என்னை அடிச்சுட்டான் அந்த குரு. எல்லாம் உன்னால தாண்டி. என்னடி அப்படி பாக்குற? நான் நிஷாவே தான். உன் குருவை கல்யாணம் பண்ணிக்க போற நிஷா. நீ யாருன்னு தெரியாம வாழும் ஒரு லூசு பையன் அவன் என்று மீண்டும் சிரித்து கொண்டே அவள் தாடையை அழுந்த பற்ற நிஷாவின் முகம் மிக கொடூரமாக காட்சி தந்தது. அவள் பற்றிய இடம் வேறு. அவளுக்கு வேதனையை தர மிரண்டு போனவளாய் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி, உன்னை ஏன் இங்க கடத்திட்டு வந்திருக்கேன்னு தெரியாம குழம்பி போயிருக்கியா என்று நிதானமாக கேட்க வெண்பாவின் தலை ஆம் என்பது போல் மேலும் கீழுமாக ஆடியது. ஏன்னா உன்னை கொல்ல போற, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற என்று கூற அதிர்ந்து விழித்தாள் அவள். பயப்படாத, ஏன் சாக போறேன்னு உனக்கு தெளிவா சொல்ற. இவ்வளவு நாள் நீ ஒரு பைத்தியக்காரி. எதை தேடினியோ அதுக்கான பதில் உனக்கு இப்ப சொல்ல போற, கேட்டுக்கோ என்று அவள் கூற சட்டென தலை உயர்த்தி அவளை புரியாத பார்வை பார்க்க, ஹே பேபி, அப்படி பார்க்காத. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா செத்துப்போ. அப்பதான் உன் ஆத்மா சாந்தி அடையும் என்றவள் கூற ஆரம்பித்தாள். அன்று குருவும் சுகீர்த்தனும் அவனது காரில் கண்டியில் இருந்து கொழும்பை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவ்வழியே வந்த பெரிய கண்டெய்னர் லாரி ஒன்று மிக வேகமாக அவர்களை நோக்கி வர அதை உணர்ந்தவன் நொடியில் சுதாரித்து திருப்ப முனைய அதற்குள் ஒரு பக்கத்தை மோதிய வேகத்தில் குரு தூக்கி வீசப்பட்டான். அவன் தலை ஒரு கல்லில் மோத அப்படியே மயக்கமடைந்தான்.
அந்த விபத்தில் சுகீர்த்தனுக்கு பலத்த அடி. இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுகீர்த்தனது இடுப்பு பகுதியில் பலமான அடி. அவனது பெற்றோர் மேல் சிகிச்சைக்காக கனடா அழைத்து சென்றனர். குருவிற்கு தலையில் பட்ட அடியின் காரணமாக 3 மாதங்கள் தன்னை மறந்த நிலையில் கோமாவில் இருந்தான். நினைவு திரும்பி எழுந்தவனுக்கு அந்த விபத்துக்கு முன் நடந்த எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அவனது தாத்தாவின் இறப்பை கூட மறந்திருந்தான். பழைய கோபம், வெறுப்பு எதுவுமின்றி சகஜமாக உரையாட குருவின் தந்தைக்கு அதுவே போதுமாயிருந்தது. இந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த நிஷாவும் அவளது தந்தையும் வேதநாயகத்திடம் பேச குருவும் நிஷாவுடனான திருமணத்திற்கு சம்மதித்தான். நீயும் குருவும் காதலிச்சது எல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த வேதநாயகம் இதுக்கு ஒத்துக்கல. குரு உன்னை லவ் பண்றான்னு என்ன வேணாம்னு சொல்லிட்டான் அவன். அந்த கோவத்துல நான் தான் குருவை ஆக்சிடென்ட் செஞ்சு கொல்ல சொன்னேன். ஆனா பயபுள்ள தப்பிச்சிட்டான். என்ன பழசையெல்லாம் மறந்து லூஸ் ஆயிட்டான். இதையே எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அவள் கூற வெண்பாவுக்கு அதிர்ச்சிதான். குருவுக்கு கடந்த காலம் மறந்து விட்டதா? அந்த விபத்தில் அவன் உயிருக்கு ஏதாவது நடந்திருந்தால்? ராட்சசி, ஒரு பெண்ணால் இப்படியும் செய்ய முடியுமா? தன் அவனின் நிலையை எண்ணி கண்ணீர் உகுத்தாள் பெண் அவள். அவளே தொடர்ந்து, இதுல என்ன ட்விஸ்ட்னா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிற விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியல. நீ சொன்னப்போ எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை கொழும்பு வந்தான்ல, அப்ப வேதநாயகம் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டி இருக்காரு. அவன் நீதான்னு முடிவா சொல்லிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம்தான் உன்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இருக்கான், ரைட் என்று அவளை பார்க்க அவளுக்கு இப்போது எல்லாம் புரிந்தது. அதனால் தான் அன்று அவ்வளவு அவசரமாக திருமணம் செய்து கொண்டானா? தன் மீதான அவனது காதலை எண்ணி உள்ளம் மகிழ, காதலும் பெருக ஒரு நமட்டு புன்னகையுடன் அவளை ஏறிட்டாள். குருவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவான்னு நினைச்சியா? நீ என்ன கொன்னா கூட அவனோட ஆழ் மனசுல இருக்க என் மீதான காதலை யாராலையும் மாத்த முடியாது என்ற உறுதியான குரலில் கூற நிஷாவின் கோபம் அதிகரிக்க, அவளை கொன்று விடும் வெறியில் கீழே கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து அவள் தலையை கூறி பார்த்து ஓங்க, அதே நேரம் அந்த குடோனின் கதவு பெரிய சத்தத்துடன் திறக்கப்பட அவளது கை தானாக நின்றது. புயல் என உள் நுழைந்தான் குரு. அவனை தொடர்ந்து சில பேர். எதிர்பாராத குருவின் வருகையினால் பெண்கள் இருவரும் திகைத்து நிற்க, அங்கு அவன் கண்ட காட்சியில் இதயம் தாறுமாறாக துடிக்க, கை முஷ்டி இறுக, நிஷா என்ற உருமலுடன் வேக எட்டுக்களுடன் அவளை நெருங்க, அவளுக்கோ அவன் தன்னை நெருங்குவதற்குள் அவளை கொன்றுவிடும் வேகம். மீண்டும் பலமாக அடிக்க ஓங்க, நோ என்ற கத்தலுடன் வெண்பாவுக்கும் நிஷாவுக்கும் இடையே புகுந்தவனது தலையை பதம் பார்த்தது அந்த இரும்பு கம்பி. உலகமே தலை தலை கீழாய் சுழல, கண்கள் மங்க, இரு கைகளாலும் தலையை தாங்கிய வண்ணம் நிலத்தில் சரிந்தான் குரு. குரு என்ற அவளது அலறலில் அந்த ஊரே அதிர்ந்திருக்கும். அவனை தொடர்ந்து வந்த குருவின் ஆட்கள் நிஷாவையும் கடத்தலுக்கு உடந்தையானவர்களையும் பிடித்து கொண்டனர். டே சுகி, ஃபீல் பண்ணாதடா. நீ சீக்கிரம் எழுந்து நடக்கத்தான் போற. அப்புறம் உனக்கு சரக்கு வாங்கி வந்து உன் வாயாலேயே உன் ஹிட்லரை திட்ட வைக்கிறானா இல்லையான பாரு என்று அவன் மனநிலையை மாற்ற எண்ணி கேலியாய் சிரிக்க, அவனும் மனம் விட்டு சிரித்தான். தேங்க்ஸ்டா, நீ வந்தா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இப்படி நடக்க முடியாம ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா என மனமுருகிய நண்பனை அணைத்தவன், அதான் மச்சி, சீக்கிரம் நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கோ கூலாக கூறினான் குரு. முட்டாள் மாதிரி பேசாதடா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் ரொம்ப முக்கியம். அவளை நான் உயிரா நேசிக்கிறேன்டா. அவ வேற யாரையாவது கல்யாணம் செய்துகிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் என்றான் வேதனையான குரலில். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என் மனசை மாத்திக்க முடியாது சுகீர்த்தன். உங்க மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை நான் காதலிப்பேன் என்று கூறிக்கொண்டே அவனது அறையினுள் நுழைந்த திவ்யாவை அதிர்ந்து நோக்க, குருவோ பற்கள் பளீரிட சிரிக்க, இது அவனது வேலை என புரிந்தது அவனுக்கு. திவ்யா வேறு யாரும் அல்ல, வெண்பாவின் தோழிதான். அப்போதே இருவர் உள்ளும் காதல் இருந்தாலும் கூறிக்கொள்ளவில்லை. விபத்துக்கு பின்னான இவனது நிலை அறிந்து அவனை விடாமல் சுற்றி கொண்டிருக்கிறாள் திவ்யா. குரு, இது உன் வேலைதானா என்று அவனை முறைக்க, அதை கண்டுகொள்ளாதவன், தங்கச்சி, இனி ஊன் டேர்ன்மா,
வீட்ல வெண்பா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நான் கிளம்புறேன் என்ற புன்னகையுடனே வெளியேறினான். திவ்யா, நீ வீட்டுக்கு போ. எங்கேயோ பார்வையை பதித்தபடி அவன் கூற, ஏன் சுகி, இனியும் நான் உங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. அவன் அருகில் வந்து அமர்ந்து அவன் முகத்தை அவள் புறம் திருப்ப, இருவர் பார்வைகளும் ஒன்றோடொன்று கலக்க, அவனை கட்டி அணைக்க, அந்த அணைப்பில் கரைந்தான் அவன். போர்டிகோவில் தனது பைக்கை நிறுத்தியவன் அவசரமாக உள்ளே நுழைந்தான். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த வேதநாயகம் அவனது வேகத்தை எண்ணி சிரித்து கொண்டார். டாட், வெண்பா சாப்பிட்டாளா என்று கேட்க, இல்லையேப்பா, நீ வந்ததும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. நீ என்னடான்னா 10 மணிக்கு வர்ற. பிள்ளைத்தாச்சி பொண்ணு ரொம்ப நேரம் பசியில் இருக்கக்கூடாது குரு. போ, சீக்கிரம் என்னோட மருமகளை சாப்பிட வை என்று அவனை அதட்டும் குரலில் விரட்டினார். நினைவு தெளிந்த பெண் மீண்டும் தந்தையுடன் தன் கோபத்தை காட்ட ஆரம்பித்தவன் தன் காதல் மனைவியின், குரு, உங்க அப்பா மேல எந்த தவறும் இல்ல. அவர் கூட மனம் விட்டு பேசுங்க, உங்களுக்கே புரியும் என்ற ஒற்றை வார்த்தைக்காக தன் தந்தையிடம் மனம் திறந்து பேச உண்மையை அறிந்து கொண்டவன் இத்தனை ஆண்டுகள் தந்தையை புரிந்து கொள்ளாமல் பிரிந்திருந்ததற்காக வருந்தினான். இதனாலேயே வேதநாயகத்திற்கு மருமகளின் மேல் அலாதி பிரியம். தன் மனைவி இன்னும் உண்ணவில்லை என்றதும் அவர்களது அறைக்கு ஓடினான். ஆனால் அவன் மனைவி அங்கே இல்லை. ஒவ்வொரு அறையாக தேடி பார்க்க அவளோ அவன் கண்களில் சிக்காது கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிக்கொண்டே இருந்தாள். இவ எங்க போனா இந்த நேரத்துல என்று எரிச்சலுடன் புலம்பியபடி தேடியவனுக்கு அப்போதுதான் நினைவில் வந்தது, இன்று பௌர்ணமி தினம் என்று. வெண்பாவுக்கு முழு நிலவை ரசிப்பதில் அலாதி இன்பம். அதனால் கண்டிப்பாக மொட்டை மாடியில் தான் இருக்க வேண்டும் என்று தோன்ற மொட்டை மாடியை நோக்கி விரைந்தான் அவன். லேசாக உப்பித் தெரிந்த மணி வயிறுடன் கர்ப்பிணி பெண்கள் அணியும் ஃப்ராக் அணிந்து ஹேர் இன் பன் ஸ்டைலில் முடியை சேர்த்து கட்டி இருக்க, தாய்மை தந்த பூரிப்புடன் நில ஒளியில் மிளிர்ந்த அழகிய வதனத்துடன் நின்றிருந்த தன் உயிரின் பாதியின் பக்கவாட்டு தோற்றத்தை கண்களால் பருகியவன் அவள் பின்னே சென்று அணைத்து கொண்டான். ஏமா பனியில வந்து நிக்கிற? நீ இன்னும் சாப்பிடலையாமே? பேபிக்கும் பசிக்கும்ல, வாமா சாப்பிட்டுட்டு வரலாம். கனிவுடன் அழைத்தவன் அவள் வயிற்றை தடவ அந்த வித்தியாசத்தை உணர்ந்தான். குழந்தையின் அசைவு புரியாத கணவன் அவளை புரியாமல் விழிக்க, அவளை திரும்பி அணைத்தவள் அவள் காதோறும் அவனை திரும்பி அணைத்தவள் அவன் காதோறும் எம்பி, குரு, நம்ம பேபி இப்போ உதச்சா. மம்மி இவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்றாங்க, நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்கன்னு என்று கிசுகிசுப்பான குரலில் கூறி கிளுகிளுக்க சிரிக்க, அவளது கிசுகிசு குரல் தந்த போதையில் அவள் அவனை அவளை தன் புறம் இழுத்தான். இடையோடு கையிட்டு அணைத்து அவள் முன் நெற்றியில் விழுந்திருந்த ஒற்றை முடியை கையால் விலக்கி அவள் முகத்தில் ஒற்றை விரலால் கோலமிட, கணவனது தொடுகையில் உடல் சிலிர்க்க, அவள் கன்னங்கள் இரண்டும் அந்திவானமாய் சிவந்தன. தன் மனையாளின் அவள் இதழ்களை சிறை செய்தான் அந்த காதல் கணவன். நீண்ட முத்தத்தை அளித்து விடுவித்தவன் அவள் முகம் நோக்கி, உன்னை அந்த 3 மாசம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டன்ல. அவன் குரலில் தெரிந்த வேதனை பெண் அவளை தாக்க, குரு ப்ளீஸ், எத்தனை தடவை தான் இதையே சொல்வீங்க? அது உங்களையே அறியாம நடந்தது. ஆரம்பத்துல நான் கூட கோபப்பட்டன்தான். ஆனா அந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருக்க முடியாம போச்சேன்னு அதை விட அதிகமா வருத்தப்பட்ட. நீங்க எனக்கு முழுசா கிடைச்சிருக்கீங்க. எனக்கு அது போதும் குரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று அவனை நெருங்கி இறுக அணைத்து ஆறுதலாய் அவன் முதுகை தடவ அவன் கண்களில் கண்ணீர் அரும்பியது. ஏய் குரு, நான் எதுக்காக இங்க வந்த? நீ என்னடானா எமோஷனலா பேசி நான் வந்த வேலையே மறந்துட்டேன். அங்க பாருடா, அந்த நிலாவை எவ்வளவு அழகா இருக்குன்னு என்ற சூழ்நிலையை மகிழ்ச்சியான தருணமாக மாற்ற எண்ணி அணைப்பில் இருந்து விலகி நிற்க, அவள் இடையை பற்றி தன் புறம் எடுத்தவன் நெற்றியோடு நெற்றி முட்டி, அதை விட இந்த நிலா ரொம்பவே அழகா இருக்கு என்று ஹஸ்கி குரலில் கூறி அவனது ட்ரேட்மார்க் புன்னகையை சிந்த, அதில் சிவந்தவள் அவன் மார்பில் சாய்ந்து அவனை ஆறத் தழுவிக் கொண்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.